நம்ம அஜித் நடிப்புல கடந்த ஆண்டு 2 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று விடாமுயற்சி, அடுத்த 2 மாதத்துல குட் பேட் அக்லி அப்படின்னு படத்த ரிலீஸ் பண்ணாரு. ஒரு ஆண்டுகள்ல ஏகே பிடிக்க 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிவிட்டது. ஏகே அவர்களுக்கு கடந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமான ஆண்டாக அமைஞ்சது. 2 படங்கள் ரிலீஸ் ஆனது மட்டுமல்லாமல் அடுத்தடுத்து ஏகேவிற்கு பல விருதுகளுமே கிடைச்சது. பத்மபூஷன் விருது கிடைத்தது மட்டுமல்லாமல் அவர் கலந்து கொள்ற அனைத்து கார் பந்தயங்களிலுமே அடுத்தடுத்து பல கோப்பைகளை வென்றாரு. நாட்டுக்கே பெருமை சேர்த்தார் அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா அஜித் அடுத்த திரைப்படம் ஏகே 64. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்குறாரு. படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் ஆரம்பமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏகே அவர்கள் தற்போது வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல பிஸியாக இருக்காரா. இந்த நிலையில ஏகே அவர்களை வெளிநாட்டுல ஒரு இயக்குனர் சந்தித்துள்ளதாகவும் சந்தித்து ஏகே 65 படத்துடைய கதை பற்றி விவாதம் நடைபெற்றதாகவுமே தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது இயக்குனர் அட்லி அவர்கள் தான் ஏகே அவர்களை மீட் பண்ணிருக்காரா. மீட் பண்ணது மட்டுமல்லாமல் அவருடைய பிரம்மாண்ட கதையை சொல்லியிருக்காரு. இந்த படம் 2 பாகங்களாக உருவாக இருக்காம். அட்லி அவர்கள் தற்போது அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் கொண்ட படத்தை எடுத்துட்டு இருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோடு ஏகே அவர்களுடன் இணைய இருக்காரா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பிரம்மாண்ட தொகையில தயாரிக்க உள்ளதாக சொல்லப்படுது. ஏகே 64 படத்துடைய அறிவிப்புக்கு முன்னர் இந்த ஏகே 65 படத்திற்கான அறிவிப்பு கூட வெளியாகலாம் அப்படின்னு தகவல்களுமே வெளியாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.